Hello, my dear students. I welcome you all for my channel Science with Yelil. இன்னைக்கு இப்போ நம்ம வீடியோல பார்க்க போறது pseudo first order reaction. So pseudo first order reaction பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி previous வீடியோல integrated rate law for first order zero order reaction, then examples of zero order reactions, and then half-life period of a first order and zero order reactions பத்திலாம் detailed information நம்ம சேனல்ல இருக்குது, போய் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது pseudo first order reaction. What is meant by pseudo first order reaction? கைனட்டிக்ஸ், கெமிக்கல் கைனட்டிக்ஸில் ரியாக்ஷனோட ரேட் நமக்கு தெரியும். தெர்மோடைனமிக்ஸ் மூலமாக ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் தெர்மோடைனமிக்ஸ் மூலமாக. கைனட்டிக்ஸ் தான் நமக்கு சொல்லும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னா அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்றத கைனட்டிக்ஸ் தான் நமக்கு சொல்லும். இட் கிவ்ஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஆர் வி கேன் சே ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷனை பற்றி நமக்கு கெமிக்கல் கைனட்டிக்ஸ் தான் சொல்லும். இந்த கைனட்டிக்ஸை ஸ்டடி பண்ணுறது சிம்பிளாக இருந்தால் ஈஸி. சப்போஸ் ஹையர் ரியாக்ஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஹையர் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு பார்த்தோம்னா இந்த மாதிரி கெமிக்கல் கைனட்டிக்ஸை முக்கியமாக ஹையர் ரியாக்ஷன் இல்லை ஹையர் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு பார்த்தோம்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இந்த கைனட்டிக்ஸை ஸ்டடி பண்ணுறது ஹையர் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கான். அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போது ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன்லாம் பார்த்தா ஹையர் ஆர்டர் தான், அதான் சொல்கிறாங்க ஸ்டடி ஆஃப் செகண்ட் ஆர்டர் வந்துட்டு பார்த்தா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்போ எப்படி இதை டிஃபிகல்ட்டை நம்ம ஓவர் கம் பண்ணுறது? அப்போ ஈஸியாக எப்படி நம்ம சிம்பிளாக நம்ம அந்த ரியாக்ஷனோட ரேட்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுனா சயின்டிஸ்ட் யோசிச்சு கொண்டு வந்தது தான் இந்த சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அப்போ கைனட்டிக்ஸ் மூலமாக சிம்பிளாக இருக்கிற ரியாக்ஷன்ஸை வேகமாக ஸ்டடி பண்ண முடியும். அதோட ஆர்டரை, அதோட ரேட் லாவை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது ஈஸி. இப்போ ரியாக்டன்ட் 2 இருக்குன்னு வச்சுக்கிறோமே, அப்போ அங்கே ஆர்டர் 2 ஆகிடும், செகண்ட் ஆர்டர்னு ஆயிடும். அப்போ இதை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு சம்வாட் டிஃபிகல்ட்டாக இருக்கான். அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்றது தான் இந்த சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அப்போது சைமல்டேனியஸாக என்ன சொல்ல வர்றாங்கன்னா, 2 ரியாக்டன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் எஸ்டர் ஹைட்ராலிசிஸ், இங்கே 2 ரியாக்டன்ட் இருக்குது. ஒன்று எஸ்டர் இருக்குது, இன்னொன்று வாட்டர். அப்போ இந்த ரியாக்ஷனில் 2 ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன்லையும் என்ன சேஞ்ச் நடக்குதுன்றத சைமல்டேனியஸாக மெஷர் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. 2 ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன்லையும் என்ன சேஞ்ச் இருக்குது அப்படின்றத சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் மெஷர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கான். அப்போது எப்படி இதை சிம்பிளிஃபை பண்ணுறது, இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? டு ஓவர் கம் சச் டிஃபிகல்ட்டிஸ் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை ஆல்ட்ரு பண்ணுறோம். எப்படி ஆல்ட்ரு பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக ஆல்ட்ரு பண்ணுறோம். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். 2 ரியாக்டன்ட் இருந்துச்சுன்னா இங்கே இதோட சேஞ்சை கண்டுபிடிக்கிறது சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கான். அப்போது இதை ஓவர் கம் பண்ணுறது எப்படி? அப்போது ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை ஆல்டர் பண்ணுறோம். ஆல்டர்னா சேஞ்ச் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக மாற்றுறோம். அது எப்படி மாற்ற முடியும்? இங்கே 2 ரியாக்டன்ட்டில் ஒரு ரியாக்டன்ட்டை அதிகமாக எடுத்துக்கணும். லார்ஜ் எக்ஸஸ் ரொம்ப அதிகமாக எடுத்துடணும். லார்ஜ் எக்ஸஸில் எடுத்துடணும். 2 ரியாக்டன்ட்டில் ஒரு ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷனை ரொம்ப அதிகமாக எடுத்துடணும். அப்படி எடுத்துட்டோம்னா அங்கே உள்ள ஆர்டர் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸஸாக இருக்கிறவங்கள பொறுத்து இருக்காது, இவனை பொறுத்து மட்டும்தான் இருக்கும். ஒரே ஒரு ரியாக்டன்ட்டை பொறுத்து மட்டும்தான் இருக்கும். எக்ஸஸாக யாரை எடுக்கிறோமோ அவங்களோட கான்சன்ட்ரேஷனை பொறுத்து அங்கே ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இருக்காது. அப்போது 2 ரியாக்டன்ட் இருந்தாலும் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒன்லி ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட். அப்படின்றப்போ தான் நம்ம என்ன ரியாக்ஷன்னு சொல்கிறோம்? இதை சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 2 ரியாக்டன்ட் இருந்தால் கூட ஒருத்தரை நம்ம என்ன பண்ணிட்டோம், எக்ஸஸாக எடுக்கிறதுனால இவங்க ஆர்டர் கேல்குலேஷனுக்கு வரமாட்டாங்க. அப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான், ஆர்டர் டிபெண்ட்ஸ் அப்பான் திஸ் ஒன்லி ஒன் ரியாக்டன்ட்.
not the other. அப்போது ஒருத்தரை பொறுத்து மட்டும் இருக்குன்னா செகண்ட் ஆர்டராக இருக்கிறவங்கள ஃபஸ்ட் ஆர்டராக மாற்றிட்டோம், ஆல்டர் பண்ணிட்டோம். ஸோ திஸ் டைப் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் கால்ட் அஸ் வாட்? சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இங்கே எஸ்டர் ஹைட்ராலிசிஸ். ஒரு எஸ்டர் ஹைட்ராலிசிஸை let us consider எஸ்டர் ஹைட்ராலிசிஸை கன்சிடர் பண்ணுவோம். இதில் பார்த்தோம்னா நம்ம வாட்டரை எக்ஸஸாக எடுத்துக்கிறோம். சரிங்களா? இங்கே பார்த்தோம்னா எஸ்டரை ஆசிட் ப்ரெசன்ஸில் ஹைட்ரோலைஸ் பண்ணுறோம். ஹைட்ரோலைஸ்னால் வாட்டரை சேர்க்குறோம். இங்கே இந்த வாட்டரை எக்ஸஸாக எடுத்துட்டோம். அப்போ இதை பொறுத்து எது இருக்காது, ரியாக்ஷனோட ரேட்டோ ஆர்டரோ வராது கேல்குலேட் பண்ணும்போது. சப்போஸ் இது நார்மலாக பார்த்தோம்னா இங்கே ரேட்டில் அப்படி எழுதுவோம். இந்த ஈக்குவேஷனுக்கு நார்மலாக எழுதணும்னா ரேட் ஈக்குவல் டு rate constant K into concentration of the reactant. reactant இங்கே ஒன்று எஸ்டர் இருக்குது, இன்னொன்று வாட்டர் இருக்குது. ரெண்டு பேரை பொறுத்துந்தான். ஆனால் நம்ம ஆல்டர் பண்ணுறோம். ரெண்டு பேர் இருந்தால் நம்மளால் மெஷர் பண்ண கஷ்டமாக இருக்குது. ரெண்டு பேரோட கான்சன்ட்ரேஷனில் என்ன சேஞ்ச் நடக்குதுன்னு சைமல்டேனியஸாக மெஷர் பண்ண முடியலை. அதனால் ஒருத்தரை எக்ஸஸாக எடுத்துட்டோம். இந்த எக்ஸஸாக எடுத்தவங்களை நம்ம என்ன பண்ணிடலாம், நெக்லெக்ட் பண்ணிடலாம் ரேட்லால் கொண்டுட்டு வராமல். ஸோ அதனால என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த கேவையும் வாட்டரையும் சேர்த்து, கேவையும் வாட்டரையும் நான் டிக் பண்ணியிருக்கேன்ல, இந்த கேவும் வாட்டரும் சேர்ந்து மொத்தமாக நம்ம கே டேஷ்னு வச்சுக்க போகிறோம். அப்போது இந்த ஃபார்மட் எப்படி மாறிடும், ஆர் ரேட் ஈக்குவல் டு கேவும் வாட்டரும் சேர்ந்தா கே டேஷ். அப்போ அதுக்கு பதிலாக கே டேஷ்னு போட்டு எஸ்டரை மட்டும் எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ எஸ்டரை மட்டும் எழுதிடலாம். ஓகே, அப்போ இங்கே பாருங்கள், ஒரே ஒருத்தரை பொறுத்து தான் ரேட் இருக்குது. அப்போ ரேட் ஒரே ஒருத்தரை பொறுத்து இருக்குதுன்னா இங்கே என்னது, இதோட ஆர்டர் என்னது 1. அப்போது செகண்ட் ஆர்டராக இருந்தது இங்கே இருந்துச்சுன்னா இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1, 1 + 1 2 ஆயிருக்கும். பட் நம்ம இந்த வாட்டரை லார்ஜ் எக்ஸஸாக எடுத்ததுனால நம்ம ரேட் கன்சிடரேஷனுக்கு இந்த வாட்டரை எடுத்துக்க மாட்டோம். சரிங்களா? ஸோ அப்போது ரேட் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் ஒன்லி ஆன் த எஸ்டர். அப்போ இங்கே செகண்ட் ஆர்டராக இருந்தது, இப்போ என்ன ஆயிடுச்சு, ஃபஸ்ட் ஆர்டராக மாறிடுச்சு. ஆல்மோஸ்ட் இந்த வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ, பிகாஸ் நம்ம எக்ஸஸாக எடுத்திருக்கோம். ஸோ அதனால் பெருசாக ஒன்றும் கான்சன்ட்ரேஷனில் சேஞ்ச் வந்துடாது வாட்டரில். ஸோ இந்த வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கான். சரிங்களா? ஸோ அதனால ரேட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒன்லி த எஸ்டர். ஸோ த செகண்ட் ஆர்டரை என்னவா ஆல்ட்ரு பண்ணிட்டோம், ஃபஸ்ட் ஆர்டரை ஆல்ட்ரு பண்ணிட்டோம். ஸோ இப்போ இது என்ன ஃபாலோ பண்ணுவோம், ஃபஸ்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸை. ஸோ திஸ் டைப் ஆஃப், அதாவது செகண்ட் ஆர்டரை ஃபஸ்ட் ஆர்டராக மாற்றுறோம் பார்த்தீங்களா, ஆக்சுவலாக இது செகண்ட் ஆர்டர். பட் நம்ம இந்த ஃபஸ்ட் ஆர்டராக மாற்றிட்டோம். எப்படி, ஒரு ரியாக்டண்ட்டை எக்ஸஸாக எடுத்துக்கிட்டதுனால அதில் பெருசாக சேஞ்ச் இருக்க போகிறதில்ல, கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது அதோட கான்சன்ட்ரேஷன். ஸோ அதனால தான் இது என்ன மாதிரி ரியாக்ஷன்னு சொல்கிறாங்க, சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். லேர்ன் பண்ணிக்கோங்க. 3 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக வரும். நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம்.